தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்க இருந்து எங்க திருப்பி கொண்டு வரணும்? ஆமென். ஆண்டவரே, உங்க பார்வை படுற இடத்துல நான் இருக்கும்படிக்கு, ஆமென், உங்க பார்வை படாத எந்த இடத்துல நான் இருந்தாலும் அங்கே இருந்து என்னை திருப்பி கொண்டு வாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்று ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி வரும்போது ஜனங்களை என்ன சொல்லி ஆசீர்வதிப்பார்கள் என்றால், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார், கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க, இப்படியே சொல்லி பிளஸ் பண்ணுவாங்க. அப்ப ஆண்டவருடைய அந்த பார்வை, ஆண்டவருடைய முகத்தின் ஒளி, அந்த வெளிச்சம் யார் மேல் வீசுகிறதோ அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய பிரகாசமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இங்கே சங்கீதக்காரன் அழகாய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரோம். உங்க பார்வை படுற இடத்துல நாங்கள் நிற்கும்படிக்கு, உங்க பார்வை விழாத இடத்துல இருந்து எங்களை திருப்பி கொண்டு வாரோம். அதாவது ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேல படுறத ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணுகிறார் என்பதை நான் உணர்றதுக்கு, அல்லது அது எனக்கு மிஸ் ஆகிறதா எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம் இந்த சங்கீதம் 80 சொல்லப்பட்ட 3வது 7வது மற்றும் 19வது வசனம். ஒரே சங்கீதத்தில் இந்த வசனம் திரும்ப திரும்ப வருது. அதே போல சில வார்த்தைகள் எல்லாம் இப்படி ஒரே சங்கீதத்தில் ரிப்பீட்டடாக வரும். அப்படி வரக்கூடிய இன்னொரு வார்த்தை தான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். ஆமென். இப்படி ஒரே சங்கீதத்தில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அதுவும் இந்த வசனம் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி வருது. அதாவது ஆண்டவருடைய பார்வை என் மேலே இருக்கிறது, என்னால் ஃபீல் பண்ண முடியலை, அது எனக்கு எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்னாலே எனக்கு இந்த ஜெபம் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என்னை பார்க்கலன்னு இல்லை, உங்கள் பார்வை படுற இடத்துல நான் நிற்கும்படிக்கு நான் எங்கே இருந்தாலும் சரியப்பா என்னை திருப்பி கொண்டு வாரோம், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 80 19 ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். ஒரு விசை கூட சத்தத்தை உயர்த்தி ஆன்லைன்ல பார்க்கிறவங்களும் சேர்ந்து இதை வாசிக்கலாமா? ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபம் நேற்று இரவில் ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்து தந்ததும் இப்படிதான் ஆண்டவருடைய ஆவியானவர் வெளிச்சத்தை காண்பித்தார். அதாவது அந்த பிரகாசம், அந்த லைட் அடிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். ஆமென். அந்த லைட் அடிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல வேதத்துல ஒரு வசனம் உண்டு. ஆண்டவர் சொல்லுவார், 42 அதனுடைய 8வது வசனத்துல, நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அடுத்த வார்த்தையை பாருங்கள். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அதே போல 9வது வசனத்துல அவனுடைய நண்பர்கள் செய்வார்கள். 9 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் அப்படின்னு.
அவருடைய முகத்தை பார்க்கிறார், அந்த பிரகாசிக்க பண்ணுகிறார். யோபு வாழ்க்கையில மிகப்பெரிய புலம்பலை என்ன தெரியுமா? இது எனக்கு மிஸ் ஆயிட்டு. அதனாலதான் 29வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நீங்க படிக்கும் போது யோபு சொல்லுகிறார், அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்தால் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கு. அது நல்லா இருக்குமே, அன்னைக்கு இருந்தது மாதிரி. அன்னைக்கு அப்படி என்ன யோபு இருந்துச்சுன்னா 3வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. யோபு வாழ்க்கையில அடி மேல அடி, வியாதி மேல வியாதி, பிரச்சனை மேல பிரச்சனை, கூட இருக்கிறவங்களே புரிஞ்சிக்கல, நண்பர்களும் வந்து குற்றப்படுத்துறாங்க, எல்லாமே எல்லாமே எதிராக இருக்கிறது, யாருமே புரிஞ்சிக்க இல்லை, வேதனை மேல வேதனை, நெருக்கத்தின் மேல நெருக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோபு என்ன மிஸ் பண்றதா ஃபீல் பண்றாரு தெரியுமா? அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம். ஆண்டவரே, என் லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆகுதுப்பா, என் வாழ்க்கையில எல்லாமே தாறுமாறா போகுது ஆண்டவரே. ஒருவேளை நீங்க என்ன அந்த பார்வை படுற இடத்துல நான் இல்லாம போயிட்டானா? எனக்கு அது வேணும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும். இங்க யோபு என்ன சொல்றார்? 3வது வசனத்துல சொல்றார், அவருடைய தீபம் என் தலையின் மேல பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்துல நான் இருளை கடந்து போனேன், அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்துல இருந்தது. இன்னைக்கு அது மிஸ் ஆகுது. எப்படி மிஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க யோபுவே? அடி மேல அடி வருது இல்ல, ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாரு, இதுதான் மிஸ் ஆகுது. கல்தையர் வர்றாங்க, ஓகே, அடுத்து சபையர் வர்றாங்க, சபையர் வர்றதுக்குள்ள ஆண்டவர் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார். அடுத்து அக்கினி வந்து விழுது, ஏதாவது பண்ணியிருக்கணும்ல, ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார். அடுத்து பெருக்காற்றடி, ஏதாவது பண்ணியிருக்கணுமே, அவரு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார். இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்து உச்சந்தலையில இந்த உள்ளங்கால் வரை பருக்கள், சீழ்வடி, இது பிரச்சனை. அவர் அதாவது யோபுவுக்கு வந்து சொல்றாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு தான் அலோவ் பண்றார். ஆமே, ஒரு எல்லையை போட்டுட்டு தான் என்ன பண்றார் தெரியுமா? அனுமதிக்கிறார். எனவே தான் நம்ம பாடுவோம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. ஆமென். ஒரு எல்லையை போட்டுட்டார். சாத்தான்ட்ட சொல்றார், நீ ஒண்ணு பண்ணு, அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்குன்னு. சாத்தான் வந்து பெருசா பேசலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, நீர் உமது கையை நீட்டி அவனை தொடுவீரானால். இதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவன் சொல்றான். ஆமென். அதாவது சாத்தம் எவ்வளவு பெரிய தந்திரம். அவன் என்ன தெரியுமா செய்வான்? அங்க போய் அவரை நமக்கு அகேன்ஸ்டா மாத்த பார்ப்பான், இங்க வந்து நம்மளை அவருக்கு அகேன்ஸ்டா மாத்த வைப்பான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆனா ஆண்டவர் அகேன்ஸ்டா மாறவே மாட்டார். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அவன் சொல்றான், 1வது அதிகாரம் 10வது வசனம், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை நீங்க ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். உடனே கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, இதோ அப்படிங்கிறார், இதோ பிஹோல்ட் அப்படிங்கிறார், இதோ அப்படிங்கிறார். அவர் உடனே ஸ்கிரிப்டையே மாத்துறாரு. இதோ அதெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். கல்தையர் வந்தாங்க, சபையர் வந்தாங்க, காற்று அடித்தது, அக்கினி வந்துச்சு. யார மட்டும் நெருங்கல தெரியுமா? யோபுவை மட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம 2 விதத்துல பார்க்கணும். ஒன்று நம்மை விட்டு போனது,
இன்னொன்று நம்மை விட்டு போகாதது. ஆமென். அதாவது எல்லாமே அவுட்டு, நம்ம நிர்மூலம் ஆயிட்டோம்னா முடிஞ்சுது. ஆனா எல்லாம் போனதுக்கு அப்புறமும் நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம்னா ஒரு நிச்சயம் என்ன, கர்த்தர் ஏற்கனவே எல்லை போட்டு விட்டார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபைன்னு எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? புலம்பல்ல நடுவுல 3வது அதிகாரத்துல. ஆமென். அவன் மேல கைய வச்சிருந்த திருப்பியும் சாத்தான் வரான். வந்து நீர் உம்முடைய கையை நீட்டி 2:5 அவன் எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானார். ஆமென். ஆண்டவரே அவனுக்கு லைட்டா ஒரு சின்ன பிராக்சர் கொடுத்தீங்கன்னா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்துல, இதோ அப்படிங்கிறார், அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. இப்போ சாத்தானுக்கு என்ன டியூட்டி கொடுக்கிறார் தெரியுமா? இவனை தப்ப விடு. ஆமென். தப்ப விட்டுரு. ஹல்லேலூயா. அவன் உன் கையில் இருக்கிறான். அவன் அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, ஆனா உயிரோடு இருக்கிறான். தப்ப விடுறான். ஆமென். இப்போதான் யோபு சொல்றான், அந்த பழைய லைஃப். நம்ம லைஃப்ல நம்ம எதை மிஸ் பண்றது போல ஃபீல் பண்றோம். என் மேல அவருடைய தீபம் பிரகாசித்தது. ஆண்டவரே நான் இதை மிஸ் பண்றேன். ஆண்டவரே இதை என் லைஃப்ல நான் மிஸ் பண்றேன். சரியான கைடன்ஸ் உங்க வாழ்க்கையில இல்லையா? நீங்க எதை மிஸ் பண்ணணும் தெரியுமா? அந்த தீபம் என் லைஃப்ல இல்லையோ, அந்த முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிக்கலையோ, அது மட்டும் இல்ல தேவ பிரசன்னத்தை உங்களால் அனுபவிக்க முடியலையா? ஆண்டவரே நான் அந்த பார்வையை விட்டு வெளியே போயிட்டேனோ ஆண்டவரே. அது மட்டுமல்ல 29வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசப்படுகிறது தெரியுமா? யோபுவுக்கு உண்டான அந்த நண்பர்கள் என்ன சொல்லி யோபுவை பார்க்க வருகிறார்கள்? 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பாருங்கள். ஆமென். யோபுவுடைய 3 சிநேகிதரான எலிப்பாசும் பில்தாதும் சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது, ஆமென். ஆண்டவரே இந்த விஷயம் அவங்களுக்கு வர போயிட்டே ஆண்டவரே. சில விஷயம் ஆண்டவர் இன்னொருத்தங்களுக்கு அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க,